நெருப்பு தான் மிகப்பெரிய ஒரு டேஞ்சர். அதுல உயிர் இருக்கிறான்னு சொன்னேன். ஆனா அதை விட மிக டேஞ்சர் எதுனா, நெருப்பு வர்றதுக்கு முன்னாடி இந்த புகை வரும். ஸ்மோக். சேஃப்டில அப்ராட் போனீங்க மினிமம் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியால எடுத்துங்க. போன வாட்டி மேல பார்த்தீங்கன்னா, லைட்டா பிளிங்க் ஆயிட்ட பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அலாரம் எமர்ஜென்சி அலாரம் அடிச்சா, திருப்பி நான் சொல்றேன். அந்த மாதிரி எமர்ஜென்சி அலாரம் அடிச்சா, அந்த பில்டிங் நீங்க இருக்கிற இடத்த விட்டு 180 செகண்ட்ஸ்க்குள்ள வெளிய வரணும். சேஃப்டில நிறைய ஸ்கோப் இருக்கு சார். இன்னைக்கு கூட என்னால ஒரு 8 பேருக்கு இந்தியா சென்னையில பிளேஸ்மென்ட் பண்ண முடியும். இது வந்து சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஆமாமா. ஒரு மக்களை வந்து சேவ் பண்றது, அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது. இது உள்ள என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு? ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைன். நியூ இயர் கழிச்சு என்னுடைய முதல் வீடியோ இதுதான். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோவுடைய நோக்கம் வந்து எல்லாருக்குமே தெரியும். நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 1 இயரில் வந்து என்னோடய ஜேர்னி, பிஸ்னஸ், அதை சார்ந்து தொழில் வாய்ப்பு, வேலைவாய்ப்பு, இதை பற்றி தான் நம்ம வீடியோஸ் வந்து தொடர்ந்து போட்டுட்டு வரோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த நியூ இயர்ல இருந்து புதுசாக ஒரு வேல்யூவை ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்க போகிறது எல்லாமே இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் அதே போல் பிஸ்னஸ் பீப்புள்ஸை தான் எடுக்க போகிறோம். ஸோ அவங்க இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரியான வேலைவாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற கேள்வியை முன் வச்சு அவங்கக்கிட்டேயே அந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற பதிலும் கூட அவங்ககிட்டயே வாங்கிக்கலாம். இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் இந்த ஒரு வேல்யூஸும் அடிஷ்னலாக ஆட் ஆகும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம மீட் பண்ண போகிறது 180 செகண்ட்ஸுடைய ஃபவுண்டர். ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இருக்கணும்னா அதுக்கான சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். இதுக்கான ட்ரைனிங் வந்து ஒரு 5 வருஷமாக, ஓவரால் 18 வருஷமாக இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கக்கூடிய சுரேஷ் பாபு சார் தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போகிறோம். ஸோ அவர்கிட்ட நம்ம நேரடியாக போயிடலாம். வணக்கம் அனைவருக்கும். ஃபிளாஷ் வெங்கட் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தாண்டில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை ஏற்படுத்த மிஸ்டர் வெங்கடேஷ் அவர்களுக்கும் நன்றி. அவர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிற நேயர்களுக்கும் வணக்கம். கண்டிப்பாக அவர் நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணுறாரு. ஏதாவது 1 இயர் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாரு. அதில் இந்த வருஷம் அவர் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண சொல்ல ஒரு 3 செக்மெண்ட் சொல்லியிருக்காரு. பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், எப்படி வேலை வாய்ப்புகள் எப்படி நம்ம ஏற்படுத்தி கொடுக்க முடியும், இல்ல சில பேருக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் முடிச்சு ஆண்டர்பிரனர் எப்படி தொழில் தொடங்கலாம், இந்த மாதிரி இருக்கு. இந்த 3 செக்மெண்ட்டும் ஆசை உள்ளவர்களுக்கும் வழி கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ஏதாவது இன்புட் கிடைச்சா நல்லா இருக்கிறோம் யோசிக்கிறவங்களுக்கும் இந்த சேனல் மிக அற்புதமான ஒரு பிளாட்ஃபார்ம். அதுக்கான முயற்சியை எடுத்திருக்காரு ஃபிளாஷ் வெங்கட். அந்த யூடியூப் சேனலுக்கும் மிஸ்டர் வெங்கட் அவருக்கு என்னோட நன்றிக்கு தெரிவித்து என்னோட இன்டர்வியூ நான் ஆரம்பிக்கிறேன். சார் ரொம்ப நன்றி. ஸோ இவ்வளோ பெரிய ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து ஒரு நிறைய ட்ரைனிங்லாம் நிறைய பேர் கொடுக்குறீங்க, சேஃப்டியை பற்றி நிறைய பேசுகிறீங்க. முக்கியமாக அந்த கான்செப்ட் வந்து நிறைய அவேர்னஸ் போய் சேரணும், மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களை தேடி முதல் நியூ இயரில் முதல் வீடியோவாக உங்ககிட்ட வந்திருக்கேனே. இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி சுரேஷ் பாபு யார் அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கணும். சேஃப்டி சுரேஷ் நீங்க அடையாளப்படுத்தலாம். என்னோட சேஃப்டி சுரேஷ் அடையாளம் வந்து நான் வைக்கல, மக்கள் ட்ரைனிங் கொடுக்கறதுனால எனக்கு அவங்க கொடுத்த ஒரு விஷயம் ஈஸியாக ரெகக்னைஸ் பீப்புள். ஈவன் என்னோட கம்பெனி நேம் கூட பார்த்தீங்கன்னா 180 செகண்ட்ஸ்ன்னு வச்சிருப்பேன். ஓகே, நான் எங்க குலதெய்வ பேரோ, நம்மளுக்கு பிடிச்ச தலைவருக்கு பேரோ, நம்ம இன்ஸ்பிரேஷனா பேரோ, இல்லை எங்க வீட்டு சார்ந்த பேர்களை வைக்கல. 180 செகண்ட்ஸ் வைக்கிறதுக்கான காரணங்கள் இருக்கு. ஏன் இந்த பேர் வச்சுன்னு கேட்கணும். அந்த கேள்வியிலே பல உயிருக்கு உங்களை காப்பாற்ற முடியும். இப்படி கேட்டீங்க அப்படின்னா ஏன் 180 செகண்ட்ஸ், அதுக்கு விளக்கம் மட்டும் சொல்லிடுறேன். இன்னைக்கு இந்தியால, திருப்பி நான் சொல்றேன், இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிறைய பேரிடர்கள் பார்த்துட்டு வரோம். அதுல முக்கியமா குறிப்பான ஒரு விஷயம் நான் சொல்ல விஷயம் வந்து இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பத்தி நான் பேச ஆசைப்படுறேன். ஓகே, அதுல நான் வந்து சொல்றது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான நம்பர் நான் சொல்றேன். பட் மேபி செக் வித் சிஸ்டம் ஆல்சோ. என்சிஆர்பின்னு சொல்லுவாங்க, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் ஆஃப் பியூரோ ஒரு விஷயம் இருக்கு. 2019 ஸ்டேட்டஸ். இது எவ்ரி இயர் வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. என்னென்ன விபத்து நடக்குது, நம்ம கிரைம் சம்பந்தமான விஷயம். அதுல வந்து நான் குறிப்பா பண்ணது ஃபயர் ஆக்சிடென்ட் சம்பந்தமா 2019 ஸ்டேட்டஸ் வந்து நான் படிக்க சொல்ல ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் எனக்கு கிடைச்சு. என்ன விஷயம்னா, கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா ஒரு நாளைக்கு 30 பேர் மேல ஃபயர் ஆக்சிடென்ட்னால இந்தியாவில் இறக்குறாங்க. இப்போ எனக்கு என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து அந்த கம்பெனி கிட்ட ஒரு 5 இயர்ஸா நான் பண்ணிட்டு இருக்கேன். ஐ தாட் தட் இந்த ஆக்சிடென்ட் எல்லாமே நிறைய பேருக்கு தெரியும். எங்க அதிகமா நடக்குதுன்னா, நிறைய பேர் சொல்ற கம்பெனி பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்ல இப்போ புத்தாண்டு வந்தது, பட்டாசு வெடிப்பீங்க. அப்ப எங்க சொன்னீங்கன்னா மேபி கிராக்கர் சொல்லுவீங்க, இல்ல ஈஸியா எளிதில் பற்றக்கூடிய ஆயில் அண்ட் கேஸ் பத்தி பேசுவீங்க, டெக்ஸ்டைல் கம்பெனி இந்த மாதிரி நீங்க சொல்லுவீங்க. பட் ஷாக்கிங்கான ரிப்போர்ட் எனக்கு அங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்குது அதிகமான விஷயம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இல்ல, நீங்களும் நானும் வசிக்கிற வீட்டுல தான் அதிகமா நடக்குது. அப்போ எனக்கு அது ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா மனசுல வந்து ரொம்ப ஆழமான பதிஞ்ச விஷயம் என்னன்னா, இந்த ட்ரைனிங் வந்து நாட் ஓன்லி கம்பெனிக்கு மட்டும் கிடையாது. கம்பெனி இஸ் மேண்டேட், அங்க ஒர்க் பண்றாங்க, விபத்து நடக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால அங்க ட்ரைனிங் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு நார்ம்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுல நடக்குது யார் தடுக்க முடியும்? அந்த இடத்துல இருக்கிறவங்க யாரு
அப்படி வர நான் தான். எங்க வீட்ல நான் தான் இருப்பேன். இல்ல எங்க வீட்ல மனைவி, இல்ல குழந்தைகள், இல்ல பெற்றோர்கள் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ உங்க வீட்ல யார் இருப்பாங்கன்னா இருக்கிறவங்க. ஒரு ஃபயர் என்ஜின் வர்றதுக்கு முன்னாடி அந்த விபத்தை நம்மளால தடுக்க முடியுமா? இல்ல தீ விபத்து வந்துடுச்சு அல்லது எப்படி எஸ்கேப் ஆகணும்? இந்த மாதிரி விஷயம்லாம் யாருக்கு போய் சேரணும்? அடிப்படையான எல்லா வீட்டுக்கும் போய் சேரணும்னு சொல்லி தான் இந்த 180 செகண்ட்ஸ் நான் பேர் வச்சிருக்கேன். இது எதுக்கு காரணம் அப்படின்னா, நீங்க பார்த்திருப்பீங்க நெறைய இடத்துல, நெறைய ஃபிலிம்ல பார்த்திருப்பீங்க. இந்த ஃபயர் அலார்ம்லாம் அடிக்கும். பயங்கரமா சவுண்ட் வரும். நார்மல் அலார்ம், ஃபயர் அலார்ம். நீங்க மாலுக்கு போனாலும் மேல பார்த்தீங்கன்னா, லைட்டா பிளிங்க் ஆயிட்டே பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி அலாரம் எமர்ஜென்சி அலாரம் அடிச்சா, திருப்பி நான் சொல்றேன். அந்த மாதிரி எமர்ஜென்சி அலாரம் அடிச்சா, அந்த பில்டிங் நீங்க இருக்கிற இடத்த விட்டு 180 செகண்ட்ஸ்க்குள்ள வெளிய வரணும். சேஃபான பாயிண்ட்டுக்கு வரணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? 180 வினாடிக்குள் அந்த அலாரம் சவுண்ட் கேட்டீங்கன்னா, நீங்க என்ன வேணா படம் பார்த்துருக்கலாம், இல்ல சாப்பிட்டுட்டு இருக்கலாம், இல்ல ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கலாம், வீட்ல ஈவன் நீங்க ஒரு ஹோட்டல்ல வந்து தங்கிட்டு இருக்கலாம், என்ன வேணா பண்ணிட்டு இருக்கலாம். அது அந்த என்ன டைம்ல கணக்கு சார் அது? 180 செகண்ட்றது என்ன அது கணக்கு? 180 செகண்ட்ஸ் நல்ல ஒரு கேள்வி. இது டெக்னிக்கலா சில விஷயம் நீங்க நிறைய யூடியூப் சேனல்ல ஃபயர் ஆக்சிடென்ட் பத்தி நீங்க பார்த்தீங்கன்னா சொல்லும். ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ் இந்த நெருப்பு இருக்குல்ல, அது வந்து பார்க்கறதுக்கு நம்ம ஜாலியா குழந்தை என்னடா இது இது போய் ஏதோ பெருசா சொல்லி ஏதோ பயமுறுத்துறாரு நியூ இயர் அப்போ அப்படிலாம் சொல்ல வரல. என்னோட நோக்கம் இந்த வீடியோ பார்க்கறதும் இல்ல. அந்த சொன்ன 20 30 பேர் ஒரு நாளைக்கு இறக்குறாங்கன்னு சொல்ல அது ரொம்ப கம்மியாக அது வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கதான் இந்த வாய்ப்பு நான் சொல்றேன். இந்த 180 செகண்ட்ஸ் தான் இந்த மாதிரி நீங்க நெருப்பு நான் சொன்னேன். நெருப்பு ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ் லுக் லைக் சைல்டு போல இருக்கும். நீங்க நினைக்கலாம் என்னடா இவரு பில்டப் பண்றாரு சார் டீபல் ராக்கெட்டை கையில பிடிச்சி விடுவேன் ஆட்டு பொம்மை கையில வெடிப்பேன் அது மாதிரி நீங்க தோணலாம். பட் அதுவும் இட்ஸ் டேஞ்சர் தான். இன்னொரு விஷயம் நம்ம டெய்லி வீட்டுல பார்த்தா சமையல் பத்தகிறது பார்த்தா கேஸ் பத்திச்சு அதுலயும் நெருப்பு தான் வருது. கடவுளை காப்பாத்து கோயிலுக்கு போய் நம்ம ஏதாவது ப்ரேயர் ஒவ்வொரு கல்ச்சர்லயும் ப்ரேயர் பண்ணும். அந்த ப்ரேயர்ல ஒரு தீ சம்பந்தமான விஷயம் தான் இருக்கு. பட் அதே தீயை வந்து ஒரு ஆஃப்டர் 2 மினிட்ஸ் கிராஸ் ஆயிடுச்சு ஒரு இடத்துல பத்திக்க ஆரம்பிச்சு அப்படின்னா அது ஸ்ப்ரெட் ஆகிற ஃபாஸ்ட். ரொம்ப நான் சொல்றது டெக்னிக்கலா பேச விரும்பல. இங்க எல்லாரும் பாக்குறது எதாச்சமா உங்களுக்கு பேச சொல்றேன். ஒரு உதாரணம் சொல்றேன். நான் இப்ப சொல்ற உதாரணம் யாரும் வீட்டுல கண்டிப்பா ஃபாலோ பண்ண விடாது. அண்டர்லைன் இந்த வேர்ட் வீட்டுல கண்டிப்பா யாரும் ஃபாலோ விடாது. என்ன சொன்னா ஒரு கற்பூரம் இருக்கு. வீட்டுல பெட் இருக்கு. பெட்ல கற்பூரம் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நில்லுங்களேன். பெருசா விபத்து இருக்காது. நீங்க மேபி யூடியூப் சேனல் நீங்க லைவ்ல காட்டலாம், ஃபேஸ்புக்ல லைவ் காட்டலாம். பட் ஆஃப்டர் 2 மினிட்ஸ் கிராஸ் ஆச்சுன்னா இட்ஸ் ரியலி வெரி வெரி டேஞ்சரஸ். அது நம்ம உயிரை எடுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு உதாரணம் நிறைய விஷயம் சொல்றேன். நீ காட்டு தீ பார்த்திருப்பீங்க. அன்னைக்கு சொல்லி எல்லாத்தையும் மிக பிரம்மாண்டம் பெருசா வராது. எப்படி வரும்? ஒரு மேட்ச் ஸ்டிக்கு இல்ல லைட் செக்மெண்ட் சின்ன ஸ்பார்க் தான் இருக்கு. ஆனா அந்த தீ அணைக்க முடியுதா பாருங்களேன், முடியாது. இட் டேக்ஸ் ஃபியூ ஹவர்ஸ் ஆகலாம், இல்ல ஃபியூ டேஸ், சில காலத்தில மாசக்கணக்கில் எரியதான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இந்த ஃபயர் இஸ் ரியலி ரியலி வெரி வெரி டேஞ்சரஸ். அதுக்கு சில உதாரணம் நம்ம சொல்லலாம். குறிப்பிட்டு நான் நிறுவனத்து பேர்ல சொல்ல விரும்பப்படல. இங்க சென்னையில அந்த மாதிரி ஃபயர்லாம் நடந்திருக்கு. ஓகே, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்ல நான் வந்து ரிப்போர்ட்டரா இருக்கும்போது இது வரைக்கும் ஒரு 5 ஃபயர் ஆக்சிடென்ட் நான் நேர்ல பார்த்திருக்கேன் சார். அதுவும் முக்கியமா எந்தெந்த இண்டஸ்ட்ரியில ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தா அணைக்க முடியாதுன்னா இந்த பஞ்சு தொழிற்சாலைகள்லாம் இருக்கும். இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி. நான் இங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இங்க மணலி பக்கத்துல வந்து 2 ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இதே மாதிரி ஆயில் கம்பெனி. அப்புறம் வந்து அந்த பக்கம் போரூர் பக்கத்துல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் இதே மாதிரி ஆயில் கம்பெனி, பஞ்சு தொழிற்சாலை இதெல்லாம் வந்து ஃபயர் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபீல்டுல அவங்க ஒர்க் பண்றது வந்து இந்த ஃபயர் அணைக்கிறதுக்கு போற அந்த டீம் வந்து ஒர்க் பண்றது வந்து ஒரு டீம் எஃபோர்ட்ஸோட ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணி அந்த தண்ணி அடிச்சு அதை ஒவ்வொரு இடமா முன்னேறிட்டே போவாங்க. அதை நான் லைவா பார்த்திருக்கேன். இன்னும் கேட்டா அவங்க சேஃப்டி எக்யூப்மெண்ட் போட்டிருந்தாலுமே கூட அந்த ஃபயருடைய அந்த அனல் வந்து அப்படி அடிக்கும். அங்க நிக்கவே முடியாது. நாங்க செய்தியாளர்கள்லாம் ஓரமா நின்றுட்டு இருப்போம். அவங்க உள்ள போய் அந்த இது வந்து அணைப்பாங்க. 2 நாள் 3 நாள் ஆகும் அந்த ஃபயர் அணைக்கிறதுக்கு. அந்த அளவுக்குலாம் பார்த்திருக்கேன். அதான் சொல்றேன். என்ன சொன்னா இந்த நெருப்பு ஃபயர் எல்லாரும் கண்டிப்பா மனசுலயே இருக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும். அந்த மாதிரி நான் சொல்றேன் இந்த நெருப்பு வந்து சீரியஸ் வெரி வெரி டேஞ்சர். இதுக்கு டெக்னிக்கலா சயின்டிபிக்கா ப்ரூவன் ரீசன் எல்லா ரீசனுக்கு அது நம்ம இங்க போட்டு வேணா ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ் பெரிய ஃபயரா தெரியும். சின்னதாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சின்ன ஃபயர் இருக்குன்னா இப்ப என்கிட்ட ஒரு பேப்பர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பேப்பர் இருக்கு. இது எரியுது அப்படின்னா என்ன பண்ணும்? அஸ் எ ட்ரெயினர் சொல்லக்கூடாது, கையில போட்டு அணைங்க சொல்லக்கூடாது. ஆனா அப்படியே இந்த காமன் சென்ஸ் ஒரு இங்க இருக்க பல பேரை காப்பாத்தினா கையில இருந்து ஒரு ரிஸ்க் எடுத்து அனுப்பிச்சு ஃபயர் அணைக்கலாம். பட் இதே ஃபயர் இந்த பேப்பர் ஃபுல்லா பெருசா எழுதி ஒரு புக் சைஸ் எடுத்து கையில் அணைக்கலாமா? அணைக்க கூடாது. அது அணைப்பதுக்கு தான் தீ அணைக்கும் கருவி ஒண்ணு இருக்கும். ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் சொல்லு. நீங்க எல்லா இடத்துலயும் பார்த்துருப்பீங்களா? அந்த ரெட் கலர் ஒரு சிலிண்டர் சொல்லக்கூடாது. இதுக்கப்புறம் இந்த வீடியோ பாக்குறாங்க தயவு செய்து அது சிலிண்டர் யாரும் சொல்லக்கூடாது. அதுக்கு பேர் தீ அணைப்பான்னு சொல்லுவாங்க, இல்ல ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் சொல்லணும். அந்த ஃபயர் விஷயம் எடுத்து அணைக்கத்தான் வச்சுக்கோ. நீங்க எங்க வேணா பாருங்களேன். உங்க பசங்க படிக்கிற ஸ்கூல்ல போய் பாருங்க, நீ மெட்ரோ ட்ரெயின் டிராவல் பண்றீங்க, இல்ல கடவுளை காப்பாத்து கோயிலுக்கு போறீங்க, இல்ல ஒரு எக்ஸிபிஷன் போறீங்க, ஒரு மாலுக்கு போறீங்க, எல்லா இடத்துலயும் தீ அணைக்க கருவிகள் இருக்கு. இப்ப கஷ்டமான விஷயம்னா யாருக்கு நிறைய பேர் எடுத்து யூஸ் பண்ண தெரியல. ஏன் சொல்றேன்னா ஃபயர் வந்தா அந்த ஃபயரை 3 நிமிடம் அணைச்சிட்டீங்கன்னா எல்லாரும் உயிரை நம்ம காப்பாற்ற முடியும். ஒரு டிசாஸ்டர் ஃபயர் டிசாஸ்டர் 2 சேதங்கள். ஒண்ணு உயிர் சேதம், பொருள் சேதம். பொருள் சேதம் எப்படி வேணா சமாளிச்சிடலாம். இப்ப என்கிட்ட இந்த சிஸ்டம் இருக்கு, லேப்டாப் இருக்கு, இந்த பொருள் காணாம போச்சு அப்படி சமாளிக்கலாம்.
இப்போ என் லைஃப் யாராவது ரீப்ளேஸ் பண்ணி தர முடியுமா கேட்டால் கண்டிப்பாக முடியாது. நீங்கள் இருக்கிற ஒவ்வொருத்தரும் யூ ஆர் வெரி 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 யூனிக். இந்த வீடியோ பார்க்குறவங்க சரி, இந்த வீடியோ பார்க்காதவங்க கேள்விப்படுறவங்க சரி, யூ ஆர் வெரி வெரி யூனிக். உங்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாத ஒரு விஷயம். அப்படிப்பட்ட லைஃப் தேவையில்லாமல் இழக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த ட்ரைனிங் வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து எல்லார்ட்டையும் போய் ரீச் ஆனதாக பண்ணிட்டு இருக்கேன். அதில் முக்கியமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளாஷ் வெங்கட் சேனல் மூலியமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த அவேர்னஸ் தான், இது கம்ப்ளீட் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம். இந்த 180 வினாடிகள் கேட்டு நான் சொல்றேன், அதுவே என்னால் ஒன் டே கிளாஸ் எடுக்க முடியும். டோன்ட் திங்க் இட்ஸ் கிளாஸ் நினைக்க, இந்த அவேர்னஸ் பண்ணேன். 180 வினாடி அலாரம் அடிச்சாச்சு. கடவுள் நம்மளுக்கு எவ்வளோ டைம் கொடுத்துருக்காரு? 180 வினாடி டைம் கொடுத்துருக்காரு. அந்த இடத்த விட்டு வெளியே சேஃபா வந்துட்டோம் ஓகேனா நம்ம சேஃப். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், காப்பாற்ற ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். இப்படிதான் தெரியாம நிறைய பேர் உயிர்கள் இழுக்கிறாங்க. இது நிறைய சான்றிதழ்கள் என்னால டாக்குமெண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கு. கிளாஸ் ரூம் ட்ரைனிங் கண்டிப்பா கொடுக்க முடியும். என்னோட விஷயம்னா அது மாதிரி இழுக்கக்கூடாது, ஒரு விஷயத்துக்காக தான் வச்சிருக்கேன். 180 செகண்ட்ஸ் காரணம் அதுதான். அதே போல இந்த ஃபீல்டுல வேலை வாய்ப்புகளும் இருக்கு, தொழிலும் இருக்கு. அது சார்ந்த உங்களால பல உயிர்கள் காப்பாற்ற முடியும். நம்பிக்கை இருந்தா இந்த உயிர் சேதம் உங்களால ஈஸியா அவாய்ட் பண்ண முடியும். பொருள் சேர்த்து ஈஸியா சம்பாதிச்சிக்கலாம். அதுக்கு ஐ கேன் கிவ் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா? 180 செகண்ட்ஸ் அதுதான் விஷயம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து இந்த நெருப்பு தான் மிகப்பெரிய ஒரு டேஞ்சர். அதுல உயிர் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அதை விட மிக டேஞ்சர் எதுனா, நெருப்பு வகத்துக்கு முன்னாடி இந்த புகை வரும். ஸ்மோக் புகை. புகை வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர்ஸ். நிறைய பேருக்கு இந்த ஸ்மோக்ல எப்படி தப்பிக்கணும்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோஸ் ரூம்ல இருக்குன்னா ஸ்மோக் இருக்கு அப்படின்னா அந்த ரூமுக்குள்ள கதவு ஜன்னல் இருக்கும். ஜன்னல் நம்ம எப்படி தப்பிக்கணும் அப்படின்னா ஜன்னல் வழியா கண்டிப்பாக போகக்கூடாது. பட் அந்த ஸ்மோக் இருக்குல்ல, அந்த ஸ்மோக் என்ன பண்ணால் ஃபுல்லாகவே நம்மளுக்கு படர்ந்துடும். ஓகே, ஸ்மோக் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு அப்படின்னா பனியில் பார்த்தீங்கன்னா ஈவன் 2 அடி 3 அடி இருக்கணும், விசிபிள் தெரியாது. ஸ்மோக் அந்த அளவுக்கு டேஞ்சர், விசிபிள் தெரியாது. அப்போ மனசு என்ன சொன்னால் நம்மளுக்கு நம்ம உயிரை காப்பாற்றினா எப்படியாவது என் பக்கத்தில் என்ன இருக்குன்னா இந்த ஜன்னல் எப்படியா உதச்சி கீழே குதிக்கணும்னு சொன்னால் அப்படி பண்ணவே கூட. இட்ஸ் ஆல்வேஸ் டேஞ்சர். நீங்கள் எப்படி தப்பினா ஸ்மோக் வந்தால் அதெல்லாம் சொல்லி திருப்பி சொல்ல அந்த அலாரம் அடித்தா அந்த 180 செகண்ட்ஸ் நீங்கள் தப்பிச்சுன்னா சேஃப். நீங்கள் அதுவே நீங்கள் பொருட்படுத்தல அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும். அந்த டைம் தப்பிக்கிறதுக்கான முயற்சிக்கு எடுப்போம். அது ராங்கான முயற்சி பண்ணக்கூடாது. ஆல்வேஸ் யூஸ் த நியரஸ்ட் எக்ஸிட். ஸ்மோக் வந்து ஃபயரோட மிக டேஞ்சரான ஒரு விஷயம். அப்போ அந்த இடத்துல என்ன சொன்னால் இந்த ஸ்மோக்கை பற்றி ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்மோக் எப்படி இருக்குன்னா, உதாரணம் சொல்லி இந்த பனி மூட்டம் பார்த்துருப்பீங்க. பனி ட்ராவல் பண்ணால் 2 அடி 3 அடி விசிபிலிட்டி நமக்கு தெரியாது. அப்போ ஒரு ரூமுக்குள்ள இருக்க ஸ்மோக் எப்படி இருக்குன்னா நம்ம எதிரில் இருக்கிறது என்ன பொருள் எதுவுமே நமக்கு தெரியும். அப்போ மனசு என்ன சொல்லலாம், என் உயிரை காப்பாற்றிக்கணும்னா எப்படியாவது ஒரு முயற்சி பண்ணணும். அப்போ என்ன பண்ணால் எனக்கு அருகாமையில் கதவு இருக்கும், டோர் இருக்கும். அப்படி போயிட்டா ஓகே ஃபைன் குட். ஆனால் அப்படி போக பக்கத்தில் ஜன்னல் எதாவது ஜன்னல் எப்படியா உதச்சி கீழே குதிக்கணும்னு சொல்லணும். அப்படி பண்ணவே கூடாது. நீங்கள் அந்த டைம் என்ன பண்ணால் இந்த மாதிரி கர்ச்சீஃப் வந்து கர்ச்சீஃப் எடுத்துங்க, துணி எடுத்து ஈர பண்ணி மூக்கிய வாய் நல்லா கவர் பண்ணிங்க. எதுக்காக அப்போ தான் ஃபில்டர் பண்ணும். கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்மோக்கு தன்மையை பார்த்தீங்கன்னா இப்போ கீழே இருக்க மேலே தான் ரொம்ப படர்ந்துருக்கும். அப்போ நீங்கள் நடக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், குழந்தைக்கு 2 கால் 2 கை தவந்து குழந்தைக்கு தவந்து எங்கே போனால் நீங்கள் நியரஸ்ட் எக்ஸிட். நியரஸ்ட் எக்ஸிட் உங்களுக்கு நியரஸ்ட் எது கதவு இருக்கோ அந்த கதவையே போயிட்டு நீங்கள் அந்த டோரை ஓப்பன் பண்ணணும். டோர் ஓப்பன் பண்ண சொல்லுவோம். நீங்கள் எப்பவுமே டோருக்கு பின்னாடி இருந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஆல்வேஸ் அது குட். ஏன்னா நீங்கள் திறக்க சொல்ல அந்த ரூமில் ஃபயர் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி திறந்துட்டிங்கன்னா அங்கே ஃபயர் இல்லை. நீங்கள் வெளியே வந்த அப்புறம் ஆல்வேஸ் 2 ஆப்ஷன் எப்பவுமே இருக்கும். நீங்கள் சப்போஸ் அப்பார்ட்மெண்ட்டோ ஒரு ஃப்ளாட்டில் இருந்தால் 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று படிக்கட்டு இருக்கும், இன்னொன்று என்ன இருக்கும், ஆப்வியஸாக லிஃப்ட் இருக்கும். தயவு செய்து லிஃப்ட்டு இந்த மாதிரி எமர்ஜென்சி யூஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் ஸ்டேர்கேஸ் படிக்கட் மட்டும் தான் யூஸ் பண்ணும். அந்த மாதிரி படிக்கட்லையும் நீங்கள் வர சொல்ல ஒரு லெஃப்ட் சைடில் நீங்கள் ட்ராவல் பண்ணிவாங்க எப்பவுமே. ஏன்னா நீங்கள் மட்டும்தான் பரவாயில்ல. சப்போஸ் இமேஜின் ஒரு பெரிய விபத்து நடக்கக்கூட கடவுளை வேண்டிக்கிறேன். அதே மாரி இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் இருந்தால் இந்த விஷயம் பண்ணால் உங்களால் பல உயிர்கள் காப்பாற்றணும். பண்ணுற ஒவ்வொரு சின்ன செயலும் பல உயிர்கள் காப்பாற்றும். அதுக்குன்னா டிப்ஸ் தான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு நிறைய பேர் அந்த மாதிரி எமர்ஜென்சி தான் நீங்கள் லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணுங்கள். ரைட் சைடு கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க. ஏன் ஸ்பேஸ் முடியும்னா மேபி ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருக்கலாம், இல்லை வயசான இருக்கலாம். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்தாங்கன்னா ஸ்பேஸ் ஃப்ரீயாக தான் வரத்தான வாய்ப்புகள், கீழே இறங்கத்தான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா எங்களை போல ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து உள்ளே இருக்க ரிஸ்கி போகிறோன்னா அவங்களுக்கு உள்ளே வரதுக்கு இடம் வேணும்ல. அப்போ ஸ்பேஸ் விட்டால் தான் அவங்களால காப்பாற்றுவோம். எப்பவுமே இந்த சிஸ்டத்தை எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு லிஃப்ட் யூஸ் பண்ணாதீங்க, படிக்கட்டு மட்டும் யூஸ் பண்ணி சேஃபான ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பில்டிங் விட்டு பார்த்தீங்கன்னா சேஃப் ஃபஸ்ட்லேயும் பாயிண்ட் சொல்லுவோம். அங்கே நீங்கள் ரீச் ஆகிட்டீங்கன்னா தட் பிகம் மோர். இது நீங்கள் பண்ணாலே போதும். பட் ஸ்டில் நீங்கள் வெளியே வந்தப்பறம் என்ன இருக்குது, திரும்பி உள்ளே என்ன இருக்கும், ஃபயர் இருக்கும். அந்த ஃபயர் அணைக்கிறதுக்கு தான் தீ அணைக்கும் சாதனங்கள் இருக்குது. ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் பேசிக்கான விஷயம் இருக்குது. அப்புறம் ஃபயர் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இருக்குது, ஓசில் சிஸ்டம், ஃபயர் ஹைட்ரன்ட் சிஸ்டம், இல்லை அட்வான்ஸ் சிஸ்டம் இருக்குது. பேசிக்காக நம்மளை போல காமன் மக்களுக்கு என்னன்னா இந்த தீ அணைக்கும் கருவி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெட் கலர் பார்த்துருப்பீங்களா, இப்போ மெட்ரோவில் கூட பார்த்துருப்பீங்க. நீங்கள் அதுமாதிரி பார்த்துருப்பீங்க, கோவிலில் கூட இருந்திருக்கும். அது எடுத்து யூஸ் பண்ணும். இப்போது இந்த இன்டர்வியூ கூட பார்க்க சொன்னால் வெங்கட் சார் சொன்னார், சார் ஃபயர் வந்தால் நம்ம என்ன பண்ணால் தண்ணி ஊற்றி விட்டு அணைச்சலாம்னு சொல்கிறீங்க. இது ஜென்ரலாக சின்ன வயசில் நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா ஃபயர் இருந்தாலே தண்ணி ஊற்றி அணைச்சலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் எல்லா ஃபயரும் தண்ணி ஊற்றி நீங்கள் அணைக்க முடியாது. ரொம்ப ரொம்ப டேஞ்சர். சில ஃபயர் இருக்குது. ஒரு உதாரணம் கேட்குறேன், இது கண்டிப்பாக எல்லாரும் ஆன்சர் சொல்லுவேன். எலக்ட்ரிக்கல் ஃபயர் தண்ணி ஊற்றலாமா அப்படின்னு கேட்பேன். எலக்ட்ரிக் ஃபயர் தண்ணி ஊற்றலாமா? கண்டிப்பாக ஊற்றினோம்னா நம்ம ஷாக் அடிக்க இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இந்த தண்ணி என்பது லிக்விட் ஃபயர்னு சொல்லுவோம். ஓகே,
ஓகே லைக் எக்ஸாம்பிள்னா பெட்ரோல் ஃபயர், டீசல், கிரோசின், தின்னர் இந்த மாதிரி ஃபயர் இருக்குது. அந்த மாதிரி ஃபயரில் நீங்கள் தண்ணி ஊற்றணுன்னா ஃபயர் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐம் நாட் டெக்னிக்கலாக பேசலாம். அந்த திரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஃபயர் வந்து மேலே படறதுக்கான செதறினா மற்ற இடத்துல படர்ந்து ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது லிக்விட் ஃபயரில் நீங்கள் தயவுசெய்து தண்ணி ஊற்றவே கூடாது. அப்போ அதே போல் ஒரு உதாரணம் என்னென்னா, தண்ணி யூஸ் பண்ணி எல்லா ஃபயரும் அணைக்க முடியாது. இது நிறைய டைப்ஸ்லாம் இருக்குது. எந்த கிளாஸில் அதை பாருங்கள். இதுக்கு ஒன்லி அவேர்னஸ். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம், இந்த 180 வினாடி அலாரம் அடித்தா நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலை அப்படியே நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பில்டிங் விட்டு வெளியே வாங்க. வெளியே வர சொல்ல புகை இருந்தால் அப்படியே நடந்து வராதிங்க. கொஞ்சம் கர்ச்சீஃப் எடுத்து ஈரம் பண்ணி மூக்கு வாய் நல்லா கவர் பண்ணிவிட்டு, புகை அதிகமாக இருந்தால் தயவுசெய்து கீழே தவிர்ந்தவங்க நடந்து வந்தீங்கன்னா நீங்கள் சுவாசித்து மழுக்க சிக்கல் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது மேலும் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா we can provide this one. I'm talking about இந்த 180 செகண்ட்ஸ்க்கான விஷயம் சொல்கிறேன். இன்னொரு விஷயம், we are into the not only safety மட்டும் இல்லை, இந்த 180 செகண்ட்ஸ் இன்னொரு விளக்கம் இருக்குது. ஐ எம் லைஃப் ஸ்கில் ட்ரைனர் ஆல்சோ. சார் இப்போ நீங்கள் சேஃப்டி அண்ட் ட்ரைனிங் கொடுக்குறீங்க, நிறைய இண்டஸ்ட்ரிக்கும் கொடுக்குறீங்க, நிறைய அப்பார்ட்மெண்ட் சைட்லையும் கொடுக்குறீங்க. ஸோ இது எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணுறீங்க? நீங்கள் அடுத்தது என்னென்ன பண்ண போகிறீங்க? இந்த ட்ரைனிங் வந்து பேஷனட்டாக பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ட்ரைனிங் இருந்தாலும் ஒரு 5 இயர்ஸாக கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கேன். மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் நம்ம ட்ரைனிங் கண்டிப்பாக இந்த அவேர்னஸ் கொண்டு போதான் முக்கியமான விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். அகைன் கார்பரேட் கம்பெனிஸ், வாட் அண்ட் மீன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார்ஜபிள் பேசிஸ். ஸ்கூல், காலேஜ், அப்பார்ட்மெண்ட்லாம் ஐம் டூயிங் அஸ் அ வேல்யூ ஆடட் சர்வீஸ், கிவ் த அவேர்னஸ். இந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இன்னொரு விஷயம், நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ப்ராஜெக்ட்னா இப்போ இந்த சிஸ்டம் நீங்கள் பார்த்து நிறைய பில்டிங் ரெட் கலர் பைப் லைன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில படத்துலலாம் நெருப்பு வந்து பல்பு உடைச்சி தண்ணிலாம் கொட்டும். அப்புறம் நான் சொன்னேன், இந்த அலாரம் அடித்தா அவங்க சவுண்ட் வரும்னு சொல்லலாம். அது அலாரம் எப்படி அடிக்குது? அது ஃபயர் அலாரம் சிஸ்டம் சொல்லுவோம். தண்ணி உடச்சி கீழே விழாத பேர் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் சொல்லுவோம். அப்புறம் ஒவ்வொரு பில்டிங் மாடலில் பார்த்தா ஒரு ஓஸ்வீல் போல் பைப் போல் இருக்கும். அந்த பைப் கொண்டு வந்து தண்ணி அடித்து பண்ணுறாங்க. அது பில்டிங் உள்ளே இருக்கும். அது ஒரு ஹோஸ் சிஸ்டம். பில்டிங் அவுட் சைட் பண்ண பெரிய பெருசாக பார்த்துக்கோங்க, அது ஹைட்ரன் சிஸ்டம். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து எல்லா இடத்துலையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் சேஃப்டி ப்ராஜெக்ட். இது எல்லாமே சேஃப்டி ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்லாம் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, இதுலேயே வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் கொஞ்சம் டெக்னிக்கலாக கொஞ்சம் சவுண்டாக இருந்தால் மட்டும்தான் இதுக்கு ஒர்க். உங்களுக்கு இதில் நிறைய விஷயம் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி தொழில் வேணும் ஆசைப்படுறவங்க கேட்டிங்கன்னா அதுக்கு தனியாக நம்ம ஒரு கிளாஸ் வச்சு கூட நம்ம பண்ணலாம். இந்த ஃபீல்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் மட்டும் இல்லை. நீங்கள் எடுத்தீங்கன்னா 100கணக்கான பேர் இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க. பட் ஐ எம் ஆல்வேஸ் கிவிங் த சப்போர்ட் டு ஆல் த வின்-வின் சுச்சுவேஷன். ஏன்னா மைண்ட் செட்டே இது வின்-வின். நானும் வளரணும், நீங்களே வளரணும். அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு அப்ரோச் பண்ணால் டெஃபினட் ஐ கேன் சப்போர்ட். இது ப்ராஜெக்ட். இது என்ன விஷயம்னா, ட்ரைனிங் வந்த நோக்கம் என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட் நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னன்னா, நிறைய இடத்துல அது வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும். ஏஎம்சி பண்ணாங்க. அந்த ஏஎம்சி பண்ணாதான் இது யூஸ் ஆகும். ஏன்னா இது எப்படின்னா, விபத்து எப்போ நடக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அது எனி டைம் யூ ஷுட் பி வெரி வெல் ப்ரிப்பேர்ட். அப்போ அந்த சிஸ்டமும் ஒர்க் ஆகும். இல்லை சார் 2 வருஷம் பக்கம் மெயின்டைன் பண்ண சார், எனக்கு விபத்தே வரல, ஆனால் இந்த வருஷம் விட்டுட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா விபத்து எப்போனா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வரணும் கடவுளை வேண்டிக்கலாம். திருப்பி நான் சொல்ல ஒரு விஷயம்னா, விபத்து எங்கேயும் நடக்கக்கூடாது. கடவுளில் ஒரே வேண்டிக்கிற விஷயம்னா, விபத்து அந்த இடத்துல நடந்தால் சுரேஷ் பாபு அந்த இடத்துல இருக்கணும் வேண்டிக்கிறேன். இருந்தால் எனக்கு தெரியும், அட்லீஸ்ட் எனக்கு கான்ஃபிடென்ஸுக்கு என்னால் ஒரு மக்களை காப்பாற்றணும் நம்பிக்கை இருக்குது. இந்த கான்ஃபிடென்ஸு, இந்த எனர்ஜி, இந்த விஷயத்த மக்களுக்கு கொடுக்க ஆசைப்படுது. அதுக்காக தான் இந்த ட்ரைனிங் நான் எடுக்கிறேன். ட்ரைனிங் கம்பெனி இஸ் சார்ஜபிள். பப்ளிக் கொடுக்குற காரணம், என்ன போல நீங்களும் வளர்ந்து நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த ட்ரைனிங் கொடுக்கணும். அந்த விபத்தை தடுப்பதற்கு நீங்கள் ஒத்துழைக்கணும். அதுக்காக தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஆமாம், ஒரு மக்களை வந்து சேவ் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி தான். ஆனால் இது உள்ள என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது? ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சப்ஜெக்ட் நம்ம பேசணும் அப்படின்னா, நம்மளோட எஜுகேஷன், ஓகே, கல்வி சம்மந்தமான விஷயம் நம்ம பேசணும். ஓகே, நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இது வந்து இப்போ நான் பேசுகிற கண்டென்ட் வந்து யாரெல்லாம் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க, என்னால் படிக்கவே முடியாது, எனக்கு படிக்கிறதுல ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். கஷ்டமான விஷயம்னா படிக்கிறதுக்கு ஒரு கஷ்டமான விஷயம், படிக்கிறது பொருளாதாரமே எங்கள் வீட்டில் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இப்போ இந்த கண்டென்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக. சேஃப்டியில் நிறைய ஸ்கோப் இருக்குது சார். இன்றைக்கி கூட என்னால் ஒரு 8 பேருக்கு இந்தியா சென்னையிலே பிளேஸ்மெண்ட் பண்ண முடியும். குறைஞ்சபட்சம் சம்பளம் 13,000 ரூபாயிலேருந்து 40,000 ரூபாய் வரைக்கும் எனக்கு ஆட்கள் எடுக்கிறதுக்கு கேட்டுடுங்க. சுரேஷ் யாராக இருந்தால் அனுப்புங்க சொல்லி கேட்குறாங்க. ஆனால் நான் எனக்கு ரெஸ்யூம் வேணும், சேஃப்டியில் ரெஸ்யூம் வேணும் அப்படின்னு யார்கிட்ட கேட்டேன் அப்படின்னா, எனக்கு 10 ஓப்பனிங்ஸ் இருந்தால் எவ்வளோ ரெஸ்யூம் ஆக்சுவலாக வரணும்? ஒரு 100 பேராவது அப்ளை பண்ணணும். அப்படின்னா நான் 10 ஓப்பனிங் இருக்குன்னா எனக்கு 4 ரெஸ்யூம் கூட வராது. அப்படின்னா அர்த்தம் 10 பேர் போட்டி போடுற இடத்துல 4 பேர் தான் வந்து போட்டியே போடுறாங்க. அப்போ இந்த 4 பேர் வேலை கிடைக்குமா இல்லையான்னு கேட்டால் என்ன கிடைக்கும்? கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்ல புரியுதா? லாஜிக் புரியுதா? கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் எங்கே தவறுகள் பண்ணுறாங்க அப்படின்னா, சில பேருக்கு இந்த வாய்ப்புகள் இருக்குன்னு தெரியும். ஆனால் வெறும் சர்டிஃபிகேட் மட்டும் சில பேர் படித்து முடிச்சுட்டு வெறும் சர்டிஃபிகேட் மட்டும் வராங்க. நான் இன்டர்வியூ எடுத்தால் சர்டிஃபிகேட் கொண்டு போய் கோல்டு மெடலாக இருக்க நிறைய மார்க் இருக்குது, சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுப்பேன். ஆனால் இன்டர்வியூவில் சர்டிஃபிகேட் பேசாது. யார் பேசணும்?
நீங்கள் பேசினா மட்டும்தான் இருக்கும். அப்போ நீங்கள் பேசணும்னா அது துறையை சார்ந்த ஒரு நாலேஜ் வேணும். ஃபயர் டெக்னீஷியன், சேஃப்டி கன்சல்டன்ட் வரை பண்ணி நிறைய கேட்டகரி கிட்ட அதுலேயே ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் 50 கேட்டகரி ஆஃப் டெசிக்னேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எங்கே ஃபிட் ஆடுங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இருக்கேன்னா என் நண்பர் நிறைய பேர் சேஃப்டி கம்பெனி வச்சு ப்ராஜெக்ட் மட்டும் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? சில நண்பர்கள் ஒன்லி ட்ரைனிங் மட்டும் பண்ணுறவங்களும் இருக்காங்க. சில பேருக்கு ஒன்று சேஃப்டி கோர்ஸ் ரன் பண்ணுறவங்க மட்டும் இல்லை. சில கம்பெனி பிபி ஆக்ட்னு சொல்லுவாங்க, அதை மட்டும் விற்கிறவங்க இருக்காங்க. இது மாதிரி சேஃப்டியில் நிறைய செக்மெண்ட். சில பேர் ஒன்லி ஆடிட் மட்டும் தான் பண்ணுவாங்க, சில பேர் ஒன்லி டிசைனிங் மட்டும் பண்ணுவாங்க, சில பேர் ஒன்லி கன்சல்டன்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி சேஃப்டியில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இந்தியாவில் அந்த சேஃப்டி அவேர்னஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வருது. நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி வரணும் ஆசைப்பட்டவங்க நீங்கள் அப்ரோச் பண்ணாங்கன்னா ஐ கேன் ட்ரெயின் த பீப்புள் ஆல்சோ. தட்ஸ் ஒன் திங். டெக்னிக்கலாக வேலை வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய என்ன சொன்ன மாதிரி கிட்ட ஒரு 50 பொசிஷன் மேலே வேலை வாய்ப்புக்கு இருக்குது ஒரு விஷயம். அப்போ இன்னொரு விஷயம் தோணுலாம், சார் இது அப்ராடில் ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னா அப்ராடில் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்குலாம் சில அமௌண்ட் வேல்யூ சொன்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சில பேர் டெசிக்னேஷன் இருக்கும். சென்னையில் குறைஞ்சபட்சம் 13,000 வந்து ஸ்டார்டிங் சேலரி 22,000 இருக்குது சார், ஃபஸ்ட்டு மந்த் சேலரி. நான் அப்ராட் போகிறோன்னு நினைக்கிறவங்க, சேஃப்டியில் அப்ராட் போகிறோன்னு மினிமம் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியாவில் எடுத்துங்க. ஏன்னா இங்கே நீங்கள் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறீங்கன்னா அந்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே சொல்லிக் கொடுக்காதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த அனுபவம் சொல்லிக் கொடுத்துரும். ஏன்னா நீங்கள் வெளிநாட்டு போனீங்க சொல்லிக் கொடுத்து ஆள் இருப்பானா தெரியாது. அப்போ இந்த அனுபவத்தோட போக சொல்ல நீங்கள் அங்கே ஸ்பெஷலைஸ் ஆனுங்க. அங்கே போனால் குறைஞ்சபட்ச சம்பளம் உங்களுக்கு இப்போ இருக்க ட்ரெண்ட். நான் இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்ட வரும் 35,000 1,00,000 ரூபா வரை ஈஸியாக நீங்கள் வாய்ப்புகள் இருக்குது. இது யாரெல்லாம் படிக்கலாம்னு கேட்டிங்கன்னா யார் வேணால் படிக்கலாம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்கிட்ட வந்து அது கைடு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. இல்லை இதில் ஏதாவது பிஸ்னஸை பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா அது வாய்ப்பு. இல்லை சார் உங்களை ட்ரெயினர் ஆகணும் பண்ண முடியும். இல்லை சார் உங்கள் ஃப்ரெண்டு கூட கன்சல்டன்ட் ஆகணும் அதுவும் பண்ணலாம். இல்லை ஆடிட்டர் ஆகணும் அதுவும் பண்ணலாம். இல்லை இது கண்டென்ட் யூடியூப் கிரியேட்டராக மாறணும், ஒன்லி சேஃப்டி மட்டும் சேனல் கொண்டு வரணும், அது பண்ண முடியுமா? பண்ணலாம். எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கடைசியா ஒரே ஒரு கேள்வி போட்டுருவாங்க சார். இப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க சொன்ன ஆரம்பத்தில் சொன்னீங்க பாத்தீங்களா, எனக்கு 10 வேகன்சி இருக்கு, 4 ரெசியூம் தான் உள்ள வருது அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா. இந்த வேலை வந்து இருக்குது அப்படின்றது வெளியில அவேர்னஸே வரல அப்படின்றதுனால இப்படி நடக்குதா? டெக்னாலஜி மாற மாற நம்ம வந்து அப்டேட் ஆகிடும். அதாவது சேஃப்டியில் நிறைய வேகன்சி இருக்குது. ஈவன் இப்போ நீங்கள் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்லாம் பார்க்குறது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் என்னோட அனுபவம் சொல்கிறேன். குறைஞ்ச அடுத்த ஒரு 5 வருஷமோ 6 வருஷம் கண்டிப்பாக மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் நம்ம இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ அங்கே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆனால் கூடவே சேஃப்டி வரணும். கண்டிப்பா கூடவே கொஞ்சம் சேஃப்டி வரணும். ஓகே நான் ஓகேங்களா. அதே போல் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஷட் டவுன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் டைம் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? எல்லாரும் வேலை போய்டுவோம். ஆனால் சில டிபார்ட்மெண்ட் வேலையை விட்டு தூங்க முடியாது. அது ஒன்று வந்து செக்யூரிட்டி, ரெண்டாவது மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக மூவ் பண்ணு. சேஃப்டியும் அதில் ஒன் ஆஃப் த HR ஒன் ஆஃப் த திங்ஸ். ஓகே அந்த அளவுக்கு ஒரு விஷயமான சப்ஜெக்ட். நான் என்ன மட்டும் தனிமைப்படுத்தி பேசலை. நீங்கள் கேட்டனால வாய்ப்பு இருக்கானா இது நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே சார். ஓகே அது கெயின் பண்ணுறதுக்கு எங்களை போல ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ரோச் ரைட் பர்சன். யாராவது படிக்க கூப்பிட்றாங்க சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டு வேலைக்கு போயிடலாம் மட்டும் அந்த கண்ணு மட்டும் காணாதுங்க. அது ஆல்வேஸ் ரிஸ்க். ஏன்னா வேலை கிடைச்சிடும், பை ரெக்கமெண்டேஷன் வேலை கிடைச்சிடும். ஆனால் போய் அங்கே வேலை செய்து யாரு? நீங்கள் விஷயம் தெரியாம வேலை போனீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டம், அங்கே இருக்க உயிருக்கும் அது நஷ்டம். அந்த தவறு மட்டும் இந்த ஃபீல்டில் தயவு செய்து பண்ணாதீங்க மட்டும் கேட்டு. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய நேரம் கொடுத்து, அதாவது உங்களுடைய 18 வருஷ எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டீங்க ஒரு வீடியோவில். கிட்டத்தட்ட வந்து இப்போ சேஃப்டி அப்படின்றதையும் ஒரு காமன் மேன் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் டொமஸ்டிக்காக இருந்தாலும் சரி, அவங்க வேலை பார்க்க நிறுவனத்துலையாக இருந்தாலும் சரி, ஸோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எப்படி அவேர்னஸோடு இருந்துக்கணும் அப்படின்ற விஷயங்களும் சரி, இண்டஸ்ட்ரியில் எப்படி கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்ற பல விஷயங்களை வந்து நீங்கள் இந்த வீடியோவில் எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க. நிச்சயமாக நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் வந்து ஒரு யூஸ்ஃபுல் கான்டென்ட்டாக இருக்கும் அப்படின்ற பிலீவோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கிறது. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கைஸ், அதே போல் சார் வந்து அவருடைய இண்டஸ்ட்ரியில் அவருடைய என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது, அவர்கிட்ட என்ன வேலைகள் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. சாரோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். அவர் உங்களுடைய ரெஸ்யூம் ஃபார்வர்ட் பண்ணலாம் நீங்கள். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். முக்கியமாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும், சேஃப்டி பற்றி நிறைய அவேர்னஸ் கொடுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ வேற ஒரு நல்ல கான்டென்ட்டோட மீண்டும் சந்திக்கலாம். பை பை, சைனிங் ஆஃப் ஃபிளாஷ்.